Hi friends, welcome back to my channel. இன்னைக்கு நம்ம என்ன ரெசிபி பார்க்க போறோம்னா ஒரு குக்கி ரெசிபி தான் பார்க்க போறோம். அதாவது ராகி மாவு வச்சு பண்ற ராகி குக்கீஸ் எப்படி செய்யலாம்னு இன்னைக்கு பார்க்க போறோம். ரொம்ப சிம்பிளான ஈஸி ரெசிபி தான். கண்டிப்பா நீங்களும் உங்க வீட்ல ட்ரை பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி என் சேனலை யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலனா கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் வரும். இதே மாதிரி நிறைய குக்கி கேக் ரெசிபிஸ் நம்ம சேனல்ல இருக்கு. அதையும் மறக்காம செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ வாங்க இந்த சிம்பிளான ஈஸியான ராகி குக்கீஸ் எப்படி செய்யலாம்னு பார்க்கலாம். அதுக்கு ஃபர்ஸ்ட் வந்து 1 கப் வந்து ராகி மாவு எடுத்துக்கோங்க. இது 1/2 கப் மெஷர்மெண்ட். ஸோ நான் வந்து 2 டைம்ஸ் வந்து எடுத்துருக்கேன். ஸோ 1 கப் வந்துட்டு ராகி மாவு எடுத்துக்கோங்க. அது கூடவே வந்துட்டு 1/2 கப் வந்துட்டு கோதுமை மாவு ஆட் பண்ணிக்கோங்க. இதில் 1 டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் ஆட் பண்ணிக்கோங்க. நான் டார்க் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். அன்ஸ்வீட்டன் டார்க் கோகோ பவுடர் ஆட் பண்ணியிருக்கேன். தென் இது ரெண்டையும் கொஞ்சமாக சீவ் பண்ணிக்கோங்க. எல்லாம் மிக்ஸ் பண்ணி சீவ் பண்ணிக்கோங்க. இது கூடவே கொஞ்சமாக சால்ட்டும் ஆட் பண்ணிக்கோங்க. சால்ட் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. லம்ப்ஸ் எதுவும் இல்லாமல் எல்லாத்தையும் நல்லா சேவ் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் வந்து ஒரு 4 டேபிள் ஸ்பூன் வந்து பட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் மெல்ட் பண்ணி ஆட் பண்ணியிருக்கிறேன். 4 டேபிள் ஸ்பூன்ஸ் அளவுக்கு ஆட் பண்ணிக்கோங்க. பட்டர் இல்லைன்னா நீங்கள் கீ கூட யூஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதில் 1/2 கப் வந்து சுகரை நல்லா பவுடர் பண்ணி அதையும் ஆட் பண்ணிக்கோங்க. ஒயிட் சுகர் வேண்டாம்னா ப்ரௌன் சுகர் ஆட் பண்ணிக்கோங்க. இது எல்லாத்தையும் சேர்த்து ஃபர்ஸ்ட் வந்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இது கூடவே வந்து இப்போ மில்க் ஆட் பண்ணிக்கலாம். ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எவ்வளோ தேவையோ அந்த அட்ஜஸ்ட் பண்ணி மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. நிறைய ஊற்றிடாதீங்க, அப்புறம் டவ் வந்து ரொம்ப வாட்டரியாக இருக்கும். ஸோ மிக்ஸ் பண்ணி பார்த்துட்டு எவ்வளோ மில்க் தேவையோ அந்த அளவுக்கு மில்க் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி டவ் வந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்து ரெடி பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நீங்கள் உங்களுக்கு பிடிச்சமான குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணி ஷேப் பண்ணி கட் பண்ணிக்கோங்க. குக்கி கட்டர் இல்லைன்னா ஜஸ்ட் ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு நைஃப் வச்சு கூட டிசைன் பண்ணிட்டுக்கலாம். இந்த மாதிரி ஃப்ளாட்டன் பண்ணிவிட்டு உங்களுக்கு எந்த ஷேப்பில் வேணுமோ அந்த ஷேப் குக்கி கட்டர் வச்சு கட் பண்ணிக்கோங்க.
இந்த மாதிரி ட்ரேல அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. அரேஞ்ச் பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் வந்து பட்டர் பேப்பர் இருந்துச்சுன்னா பட்டர் பேப்பர் போட்டுக்கோங்க. இல்லைன்னா ஜஸ்ட் வந்துட்டு கொஞ்சம் பட்டர் அப்ளை பண்ணி டவ் வந்து ஸ்ப்ரெட் பண்ணிக்கோங்க. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக நான் நட்ஸ் ஆட் பண்ணுறேன். நான் வந்து கேஷ்யூ நட் வந்து க்ரஷ் பண்ணி அதை வந்து சைடில் சும்மா ஜஸ்ட் வந்து டெக்கரேட் பண்ணுறதுக்கு ஆட் பண்ணியிருக்கேன். சப்போஸ் உங்ககிட்ட வேறு எதுவும் நட்ஸ் இருந்தால் கூட யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் வந்து சாக்கோ சிப் வந்துட்டு ஆட் பண்ணிக்கலாம். சாக்கோ சிப் இருந்துச்சுன்னா சாக்கோ சிப் ஆட் பண்ணிக்கோங்க. நட்ஸ் ஆட் பண்ணால் அதுவும் ரோஸ்ட் ஆகி ஒரு தனி டிஃப்ரெண்ட் ஃப்ளேவர் கொடுக்கும். ஸோ வேணா நட்ஸ் ஆட் பண்ணிக்கோங்க. க்ரஷ் பண்ணி மேலே ஆட் பண்ணிக்கலாம் உங்களுக்கு. இப்போ அவன் வந்து ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க 180 டிகிரிக்கு. ஃபர்ஸ்ட் வந்து 10 மினிட்ஸ் வந்து ப்ரீ ஹீட் பண்ணி வச்சுக்கோங்க. இப்படி எல்லாத்தையும் ஃபுல்லாக டெக்கரேட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு எது மாதிரி டெக்கரேட் பண்ணணுன்னு இருக்கோ அந்த மாதிரி டெக்கரேட் பண்ணி எடுத்துக்கோங்க. இப்போ அவனில் வந்து 180 டிகிரியில் ஒரு 10 to 15 மினிட்ஸ் நல்லா பேக் பண்ணி எடுத்துக்கோங்க. அதுக்கு மேலே தேவையில்லை. 10 to 15 மினிட்ஸ். மேபி வந்து டெம்பரேச்சர் வேரி ஆகலாம். ஒரு அவன் பேஸ் பண்ணி மேபி டெம்பரேச்சர் வேரி ஆகலாம். ஒரு 5 மினிட்ஸ் முன்ன பின்ன கூட ஆகலாம். ஸோ அந்த மாதிரி வச்சு எடுத்துக்கோங்க. 5 to 8 மினிட்ஸ் வந்துட்டு முன்ன பின்ன ஆகலாம். அந்த மாதிரி வந்து அவனில் வச்சு எடுத்துக்கோங்க. அவன் இல்லாதவங்க குக்கரில் கூட பேக் பண்ணிக்கலாம். குக்கரில் கொஞ்சமாக மண் போட்டுட்டு அதை ப்ரீ ஹீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் உள்ளாடி வந்து ஒரு வெசல் வச்சுட்டு அது மேலே வந்து இதே மாதிரி பேக்கிங் ட்ரேயில் அரேஞ்ச் பண்ணி அகைன் ஒரு 10 to 20 மினிட்ஸ் வந்து பேக் பண்ணி எடுத்துக்கலாம். சூப்பரான ராகி குக்கி ரெடி. சூப்பராக வந்திருக்கு. நல்ல டேஸ்டியாக கிறிஸ்பியாக சூப்பராக இருக்கும். ஸோ நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ரெசிபி தான். குக்கீஸ் சாப்பிடணுன்னு ஆசையாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நீங்களே உங்கள் வீட்டிலே இந்த மாதிரி குக்கீஸ் வந்து செஞ்சு சாப்பிடலாம். ஸோ எல்லோரும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இது மேலே வேணும்னா நீங்கள் வந்து சாக்லேட் மெல்ட் பண்ணி வந்து ட்ரிசில்ஸ் போட்டுக்கலாம். அதுவும் நல்லா தான் இருக்கும், டேஸ்ட்டாக இருக்கும். ஸோ வேணும்னா அது கூட சாக்லேட்டை வந்துட்டு மெல்ட் பண்ணி ட்ரிசில்ஸாக போட்டுக்கோங்க. ரொம்ப நல்லாயிருக்கும். இதே மாதிரி நிறைய ரெசிபீஸ் நம்ம சேனலில் இருக்குது. அதையும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. என் வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். கைண்ட்லி சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.